Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதால அடை செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை, நம்ம அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1.5 கப் மைதா, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, கொத்தமல்லி, நல்ல பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய், உப்பு. இதுதான் வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம எப்படி கலக்கலான்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைதாவில் உப்பு கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மாவில் வந்து நல்லா உப்பு சேர்ந்துடும். இப்போ வந்து பொடியாக நறுக்குனா வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக போட்டோம்னா நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். கொத்தமல்லியும் அதே மாதிரி தான். மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த மாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த பக்கோடா போடும் போதும் இதே மாதிரி தான் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா மாவில் வந்து கலந்துப்போம். அந்த மாதிரி கலந்துட்டு தண்ணியை வந்து நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு லம்ப்ஸ் இல்லாமல், எங்கேயுமே கட்டி இல்லாமல் கையில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து எங்கேயுமே கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கரண்டியை போட்டுக்கலாம். இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வந்து போட்டுக்கலாம். இதை போடும்போது இப்படி வந்து போட்டுக்கோங்க. இது வந்து சுத்த முடியாது. ஸோ வந்து இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வேக கொஞ்சமாக வந்து அப்படியே நீங்கள் வந்து இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் பெருசாக போகும். மெல்லிசாக போட்டால் போதும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு வேகிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 சைடுமே வந்து வேகிறதுக்கு ஒரு சைடுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போதும், சீக்கிரமாக வெந்துடும். அகைன் நீங்கள் நெக்ஸ்ட்டு தோசை போடும்போது ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க. இப்போது 2 பக்கமும் வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இதுக்கு தொட்டுக்க சட்னி, சாம்பார்னு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மைதா வந்து அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது, ஆனால் அர்ஜென்ட்டுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். 1.5 கப் மாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 தோசை வரும். உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.